குயிக் டிவி ஆப்ல எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். குயிக் டிவி ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்ப ₹1 பே பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா 1 டே வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ₹699 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ₹1 பே பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ₹1 திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 டே வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு 1 டே முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. இல்லைனா அமௌண்ட் டெபிட் ஆகி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை உங்களால் ரீஃபண்ட் வாங்க முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரையல் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்பில் நீங்கள் ₹1 பே பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அதில் செட்டப் ஆட்டோ பே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் ₹1 சென்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எனபிள் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குயிக் டிவியில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே உங்களுக்கு ஹிந்தியில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜுக்கு ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதுமே நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இந்த ஆப்பில் கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே லாங்குவேஜ் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஷோஸு கண்டென்ட் எல்லாமே வரும். நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி குயிக் டிவி ஆப்பில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.